ஒரு கிராமத்துல வந்து எங்க வீட்டுல விவசாயம் பண்ணாங்க. ஸோ அந்த விவசாயம் அந்த வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நான் எனக்கு அந்த சட்ட ரீதியான ஒரு கண்ணோட்டம் மிகவும் உதவிகரமா இருந்தது. அதுல ஒரு எடுத்துக்காட்டு, எங்க கிராமத்தை சுற்றி சில குவாரிஸ் எங்க கிராமத்தை சுற்றி பல குவாரிஸ் இயங்கிட்டு. அந்த குவாரி எல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்குது. அவங்க எல்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லைசன்ஸ்ல எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அப்படி அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா அந்த அடிப்படையை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஓட்டுறாங்க, அவங்க குவாரிங் பண்றாங்களா அப்படிங்கிறதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல சில ஆய்வு மேற்கொண்டேன். அந்த சில ஆய்வு மேற்கொண்டு நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட இந்த சட்டம் இப்படி சொல்லுது, அதுக்கு அடிப்படை இது, மனிதர்களோட உரிமைகளையும் அந்த சட்டங்களும் அந்த மனிதர்களோட உரிமைகளை அந்த சட்டம் எப்படி நிலைநாட்டுது அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சில அட்வொகேட்ஸ்க்கு பேசி அவங்களோட இன்ட்ராக்ஷன் மூலியமா எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. அதாவது நம்மளோட சூழல் என்வாயன்மெண்ட்டுங்கிறது நம்மளோட ஒரு உரிமை. நம்ம எந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்குமோ அந்த என்வாயன்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கும் அந்த என்வாயன்மெண்ட்டே நம்ம இருக்குது. அப்படி அதே சூழலை நம்ம இருக்குது நம்மளோட முக்கியமான உரிமை. ஆனா இந்த குவாரிங் சுரங்கங்கள்னால இந்த குவாரிங் ஆபரேஷன்ஸ்னால நம்மகிட்ட அது பறிக்கப்படும். ஸோ அப்படி நம்ம உரிமைகள் பறிக்கப்படுற சட்ட ரீதியாக நம்ம பறிக்கப்படுறது. குவாரிங் இன்னைக்கு ஒரு லீகலைஸ்டான